ஒரு தீபத்தின் ரகசியம். இந்த உலகத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் பெரிய விஷயங்களையே தேடுகிறார்கள். பெரிய பணம், பெரிய வீடு, பெரிய புகழ். ஆனால் ஒரு சிறிய நல்ல செயல் கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். இது ஒரு ஏழை சிறுவனின் கதை. ஆனால் அவன் ஏற்ற ஒரு தீபம் ஒரு கிராமத்தின் இருளையே மாற்றியது. மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் வெண்பாறை. அந்த ஊரில் மின்சாரம் அடிக்கடி போய்விடும். மழை வந்தாலே முழு கிராமமும் இருளில் மூழ்கிவிடும். அங்கே வாழ்ந்தான் 12 வயது சிறுவன் கார்த்திக். அவனுக்கு தந்தை இல்லை. அம்மா மட்டும் அவள் வீடுகளுக்கு சென்று வேலை செய்து அவர்களின் வாழ்க்கையை எப்படியோ நடத்தி கொண்டிருந்தாள். கார்த்திக்கு ஒரு கனவு இருந்தது. நான் பெரியவனாகி இந்த கிராமத்துக்கு ஒளி கொண்டு வரணும். ஆனால் ஊர் மக்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள். உன்னாலா? உன் வீட்டுல சாப்பாடு கூட இல்ல, நீ ஊருக்கு ஒளி கொண்டு வர போறியா? அவன் அமைதியாக சிரித்து விடுவான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், ஒரு நாள் அவன் ஏதாவது செய்வான். ஒரு மழை இரவு கார்த்திக் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது கோவில் வாசலில் ஒருவர் அமர்ந்திருந்தார். வெள்ளை தாடி, பழைய கம்பளி, கையில் ஒரு சிறிய தீபம். அவர் மிகவும் வயதான சாமியார் போல இருந்தார். மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த தீபம் மட்டும் அணையவில்லை. கார்த்திக் ஆச்சரியப்பட்டான். தாத்தா, இந்த மழையிலும் தீபம் எப்படி அணையல? சாமியார் சிரித்தார். இது சாதாரண தீபம் இல்லை. அப்படின்னா? இதில் எண்ணெய் இல்லை. அப்போ எப்படி எரிகிறது? சாமியார் மெதுவாக சொன்னார். இது நம்பிக்கையால் எரிகிறது. கார்த்திக் புரியாமல் பார்த்தான். சாமியார் கேட்டார், உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும்? என் கிராமம் இருளில் இருக்கக்கூடாது. அந்த பதிலை கேட்ட சாமியார் சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த தீபத்தை கார்த்திக்கிடம் கொடுத்தார். இதை பாதுகாப்பாக வைத்துக்கொள், இது உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த நாள் முதல் கார்த்திக் அந்த தீபத்தை மிகவும் கவனமாக வைத்துக் கொண்டான். அதிசயம் என்ன தெரியுமா? அவன் எப்போது மனமுடைந்தாலும் அந்த தீபம் மங்கிவிடும். ஆனால் அவன் நல்ல எண்ணத்துடன் இருந்தால் அது பிரகாசமாக எரியும். ஒரு நாள் அவனுடைய அம்மா மிகவும் உடல் நலக்குறைவாக இருந்தாள். வீட்டில் சாப்பாடில்லை. கார்த்திக் அழ ஆரம்பித்தான். என் வாழ்க்கை ஏன் இப்படி? அந்த நேரத்தில் தீபம் மிகவும் மங்கியது. அவன் அதை பார்த்தான். அப்போது அந்த சாமியார் சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இது நம்பிக்கையால் எரிகிறது. அவன் கண்ணீரை துடைத்தான். இல்ல, நான் உடைய மாட்டேன். அவன் உடனே வெளியே ஓடினான். ஊரில் மரக்கட்டைகள் வெட்டி விற்றான். சிறிய வேலைகள் செய்தான். மெல்ல அவன் அம்மாவுக்கு மருந்து வாங்கினான். அந்த இரவு தீபம் முன்பை விட அதிகமாக பிரகாசித்தது. வெண்பாறை கிராமத்தில் ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் பெயர் சேதுபதி. அவன் மிகவும் பேராசைக்காரன். ஊர் மக்களுக்கு உதவி செய்யவே மாட்டான். ஒரு நாள் கார்த்திக்கின் வீட்டில் எப்போதும் ஒரு பிரகாசமான தீபம் எரிவதை அவன் கவனித்தான். இது சாதாரண தீபமா தெரியல. அவன் இரவில் மறைந்து வந்து பார்த்தான். அந்த தீபம் அருகே நின்றவுடன் அவனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு வந்தது. அவன் மனதில் இருந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அவனை சிரமப்படுத்த ஆரம்பித்தன. அவன் கோபமாக சொன்னான், இந்த தீபத்துல ஏதோ ரகசியம் இருக்கு. அடுத்த நாள் அவன் கார்த்திக்கிடம் வந்தான். இந்த தீபத்தை எனக்கு விக்கிறியா? இல்ல. நான் 10,000 ரூபாய் தரேன். இல்ல, 1,00,000 தரேன். கார்த்திக் அமைதியாக சொன்னான், இது பணத்துக்கு வாங்க முடியாதது. அந்த பதில் சேதுபதிக்கு பிடிக்கவில்லை. அவன் மனதில் முடிவு செய்தான், இதை திருடணும். ஒரு அமாவாசை இரவு மழை மிக பலமாக பெய்தது. கார்த்திக்கும் அவன் அம்மாவும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சேதுபதி வீட்டுக்குள் நுழைந்தான். அவன் மெதுவாக தீபத்தை எடுத்தான். ஆனால் அவன் அதை தொட்டவுடன் தீபம் அணைந்து விட்டது. முழு வீடும் இருளானது. அவன் பயந்தான். அதே நேரத்தில் ஒரு குரல் கேட்டது, ஒளியை திருட முடியாது. சேதுபதி நடுங்கினான். அவன் ஓட ஆரம்பித்தான். ஆனால் வெளியே மின்னல் அடித்தது. அவன் கீழே விழுந்தான். தீபம் அவன் கையிலிருந்து உருண்டு சிறிய நீர்க்கால்வாயில் விழுந்தது.
கார்த்திக் விழித்துக்கொண்டு ஓடி வந்தான். என் தீபம்! அவன் கால்வாயில் இறங்கி தேடினான். ஆனால் தீபம் காணவில்லை. அவன் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். என்னோட நம்பிக்கை போயிடுச்சு. அந்த நேரத்தில் மழையில் யாரோ நடந்து வந்தார்கள். அதே சாமியார். அவர் சிரித்தபடி கேட்டார், ஏன் அழுற? தீபம் போயிடுச்சு. சாமியார் மெதுவாக சொன்னார், உண்மையிலேயே போயிட்டதா? ஆமாம். இல்ல. கார்த்திக் குழப்பமடைந்தான். சாமியார் அவன் மார்பில் கை வைத்தார். தீபம் இங்கே இருக்கு. என்ன? நீ நல்ல மனசோட இருந்தவரை அந்த ஒளி எப்போதும் உன்னோட இருக்கும். கார்த்திக் அமைதியாக நின்றான். அந்த நொடியில் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. தீபம் அதிசயமானது இல்லை, அவனுடைய நம்பிக்கையே அதிசயமானது. அடுத்த சில வருடங்களில் கார்த்திக் கடுமையாக உழைத்தான். அவன் படித்தான், வேலை செய்தான். பிறகு ஒரு சிறிய சோலார் திட்டம் ஆரம்பித்தான். முதலில் ஒரு வீடு, பிறகு 2 வீடு, பிறகு முழு கிராமம். ஒரு நாள் வெண்பாறை கிராமம் முழுவதும் ஒளியால் பிரகாசித்தது. அந்த இரவு ஊர் மக்கள் அனைவரும் கார்த்திக்கை பார்த்து நின்றார்கள். ஒரு வயதான மனிதர் கேட்டார், இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சாதிச்ச? கார்த்திக் சிரித்தான். ஒரு சிறிய தீபம் எனக்கு வழிகாட்டுச்சு. அவன் வானத்தை பார்த்தான். அந்த சாமியார் எங்கும் இல்லை. ஆனால் காற்றில் மெதுவாக ஒரு குரல் கேட்டது போல இருந்தது. உலகத்தை ஒளிர வைக்க முதலில் உன் மனசை ஒளிர வைக்கணும். இந்த கதையின் உண்மை என்ன தெரியுமா? நம்பிக்கை இருக்கும் இடத்தில் இருள் நீடிக்காது. பணம் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. நல்ல மனசும் முயற்சியும் இருந்தால் சிறிய மனிதனாலும் பெரிய மாற்றம் செய்ய முடியும். ஏனென்றால் உண்மையான ஒளி வெளியில் இல்லை, அது மனிதனின் உள்ளத்தில் இருக்கிறது.